டேய், உன் அண்ணன் தான் நீதி நேர்மை நியாயம் வாய்களையே பேசுவானடா. உன் மிரட்டலையும் மீறி போலீஸுக்கு போயிட்டானா? டேய், அவன் பொண்டாட்டி அவனை போக விடாது. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை தான் முக்கியம். அவங்க சொல்லுக அந்த வெண்ணை கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால யாரும் பயந்து சாவாதீங்க. நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? அவங்க இங்க வந்ததும் நான் சொன்ன மாதிரி பிளானை கரெக்டா ஆபரேட் பண்ணணும். கொஞ்சம் கூட தப்பு நடக்கூடாது. ஜாக்கிரதை. ஓகேடா, நம்ம பிளானை பர்ஃபெக்ட்டா முடிச்சிடலாம்டா. டேய், பயத்துல மறுபடியும் ஒண்ணுக்கு எனக்கு போய் தொலையாத. நான் போய் அவங்க வராங்களான்னு பாக்குறேன். சரியா? குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க. எனக்கு இந்த இடம் தானே? இங்கதான் சொன்னா. டேய், அவங்க வந்துட்டாங்க. என்னடா அலர்ட்டா இருக்க? பொருள் எங்க வச்சிருக்கீங்க? எனக்கு எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. குழந்தைய நல்லபடியா காப்பாத்திடலாம்ல? என்ன அர்ச்சனா இது? அதுக்காக தான் போலீஸ் கிட்ட கூட சொல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இல்லாட்டி இந்த மாதிரிலாம் நான் செய்வேனா? குழந்தை உயிர் முக்கியங்கிறதுக்காக தானே நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஒன்னும் ஆகாது, நீ வா. எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, போன தடவை நம்ம அந்த போலீஸ்காரங்களுக்கு சொல்லாம தானே வந்தோம். எப்படி அவங்க மோப்ப பிடிச்சி பின்னாடி வந்துட்டாங்க. அதனால தானே அந்த கடத்தல்காரன் குழந்தைய கொல்றதா சொல்லி பொம்மையை பார்சல் பண்ணி அமிச்சா. அதனால எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. அர்ச்சனா, கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இத பார், இந்த தடவை குழந்தைய கண்டிப்பா மீட்டுருவோம். அப்படி குழந்தை உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வரதா இருந்தா அது என் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் இருக்கும். வா. வந்துட்டாங்கடா. முகத்தை முறைங்கடா. அலர்ட்டா இருங்க. சரியா? நல்லா முறோம். எதுக்கு மேல போனீங்க? கீழே வாங்க. எங்க இருக்க? உனக்கு அப்படியே லெஃப்ட்ல ஸ்ட்ரைட்டா வா. வராங்க. நீ எங்க இருக்க? நீ கேட்ட பணத்தோட தான் வந்திருக்கோம். பணத்தை வாங்கிட்டு குழந்தைய கொடு. குழந்தை எங்க? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நாங்க தான் பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம்ல. பணத்தை எடுத்துட்டு குழந்தைய கொடுங்க. பேசுடா. நாங்க உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படியே கொஞ்சம் முன்னால வாங்க. பக்கத்துல பக்கத்துல ஒரு ட்ரம் இருக்குல்ல, அங்க பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போ. அடுத்த 5வது நிமிஷம் குழந்தை உன் கைக்கு வந்து சேரும். நான் சொன்னதை மீறி தகுடத்தை ஏதாவது பண்ணீங்க, குழந்தை 3 துண்டா கிடைக்கும். ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாத. நாங்க போலீஸ் கிட்ட கூட போகல. தனியா தான் வந்திருக்கோம். பணத்தை எடுத்துட்டு குழந்தைய கொடுத்துருங்க. சரி, முதல்ல பணத்தை கொண்டு வந்து வைங்க. வையே வச்சுட்டு திரும்பி பார்க்காம போ.
வாசு முதல்ல பணத்தை எடுங்க போங்க பணத்தை எடுங்க பணத்தை எடுங்க போங்க பணத்தை எடுங்க பணத்தை எடுத்து தப்பிக்க நினைச்சா 3 பேரை இதே இடத்துல கொண்டுருவோம். அசையாம நில்லு. அங்கே நில்லுங்க. பொருளை கீழே போட்டுட்டு சரண்டா ஆயிடுங்க. இல்ல ஷூட் பண்ணிடுவேன். டேய், போலீஸா, ஓடிடா. நில்லுங்க. வாங்க, சீக்கிரம். Come on. ஓடிங்க. ஓடிங்க, நில்லுங்க. ஷூட் பண்ணிடுவேன். ஓடிங்க அவனுங்கள. எங்க தப்பிக்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் மங்க முடிங்க. ஒண்ணு இல்ல வாசு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இதோ ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அவங்க இங்க தப்பிக்க முடியாது. கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. தூக்குங்க, ஹாஸ்பிடல் போலாம். டாக்டர் எப்படி இருக்கு? நோ ப்ராப்ளம். நல்ல வேலை, கத்தி 2 இன்ச்சு கீழே பட்டிருக்கு. அதுவே மேலே பட்டிருந்தா கழுத்துல குத்தி இருக்கும், காப்பாத்துறதுக்கும் சிரமமா இருக்கும். பட் காயம் கொஞ்சம் ஆழமா இருக்கிறதுனால 1 week to 10 days ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். He will become all right. ஓகே. அண்ணா குழந்தைக்கு ஒன்றும் ஆகலையே, நல்லா இருக்கான்ல? ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கான். நல்ல வேலைண்ணே, குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமும் அந்த கடத்தல்காரங்கிட்ட சிக்கிக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன். ரெண்டையும் காப்பாத்திட்டேண்ணே, எனக்கு அது போதும்ண்ணே. டாக்டர் சொன்னாரே, கத்தி இன்னும் 2 இன்ச்சு மேல பட்டிருந்தா என்னை காப்பாத்துறது ரொம்ப சிரமமா இருக்கும்னு. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்திருந்து அதனால என் உயிர் போயிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்னு. ஏன்னா இது வரைக்கும் நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பாவத்துக்கெல்லாம் எனக்கு கிடைச்ச தண்டனையை நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பேன்னு. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன செல்வம், எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? காயம் ஆழமாப்பட்டிருக்கு, ஆனா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரு. ஒரு வாரம் 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாரு. ஓகே, பிடிப்பட்டவங்கிட்ட ஸ்டேஷன்ல விசாரணை நடந்துட்டு இருக்கு. இவர்கிட்ட கொஞ்சம் விசாரணை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்ன வாசு? சார் மெதுவா பாத்து பாத்து. நீங்க பேசலாம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பேசலாம் சார். ஆமா, உனக்கும் செல்வத்துக்கு என்ன உறவு? சார் அவர் எஜமா, நான் நாய் சார். அவருக்கு நன்றி உள்ளவனா இருக்க வேண்டிய நானே பல துரோகத்தை பண்ணிட்டு இப்ப அதுக்கெல்லாம் பரிகாரம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். என்ன செல்வா, நான் உன்னை கேட்டா இவன் ஒன்னு சொல்றான். அவன் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான் சார். நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவன் என் தம்பி சார். மறந்தே போயிட்டேன். செல்வன் தம்பி இல்ல சார். அப்படி சொல்லிக்க நான் அருகதையே இல்லாதவன் சார். அப்பா 1, அம்மா 2 சார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, சம்பவம் நடந்த இடத்துக்கு நீ எப்படி போன, ஏன் போன, குழந்தை உன் கைக்கு எப்படி கிடைச்சது? சொல்றேன் சார். குழந்தை காணாம போனதுலேருந்தே என் அண்ணனும் அண்ணியும் எப்படி எல்லாம் தவிச்சாங்க துடிச்சாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சார். இந்த மாதிரி நேரத்துல எப்படியாவது காணாம போன குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தா நான் அவங்களுக்கு செஞ்ச எத்தனையோ பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடின மாதிரி இருக்கும்னு நினைச்சுதான் என் அண்ணனை கூட்டிக்கிட்டு குழந்தைய கண்டுபிடிக்க பல இடங்கள்ல முயற்சி பண்ணி பார்த்தேன். முயற்சினா எந்த மாதிரி முயற்சி? அது வந்து
இந்த மாதிரி குழந்தையை கடத்தி பணத்தை பறிக்கிற சில ஆட்கள் எனக்கு தெரியும் சார். ஆமா, அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சார், என் மாமனார் கூட இருக்கும்போது அதான் சார் அம்பத்தூர் ராஜசேகர் அவர்கிட்ட இருந்தப்ப இந்த மாதிரி சில ஆட்களை எனக்கு தெரியும். அதை வச்சுதான் அவங்க மூலமா எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சலாம் தான் அண்ணனை கூட்டிட்டு போய் தான் சார் அவங்கள பார்த்தேன். செல்வம், நீங்களும் இவர் கூட போயிருந்தீங்க? ஆமா சார், என்னையும் கூட கூட்டிட்டு போய் தான் விசாரிச்சேன். அப்படி விசாரிச்சப்பதான் அந்த கட்டடத்துல குழந்தைய கடத்தி வச்சிருக்கிற ஒரு புது கும்பல் இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. எப்படியாவது அந்த கும்பலை பார்த்து பேசி குழந்தைய வாங்கிட்டு வந்துடலாம், இல்ல அண்ணனுக்கு தகவல் கொடுத்து பணத்தை கொடுத்தாவது குழந்தைய மீட்டலாம் தான் நான் அந்த இடத்துக்கே போனேன் சார். போலீஸுக்கு தகவல் சொல்லாம நீங்களே ஒரு போலீஸ்காரனா செயல்பட்டிருக்கீங்க, அப்படித்தானே? சரி, மேற்கொண்டு என்ன நடந்தது சொல்லுங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த கடத்தல் கும்பல் பேசினதை என் காதுபட நான் கேட்டேன். என்ன பேசிட்டு இருந்தாங்க? சார், பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணியாச்சு, கொஞ்ச நேரத்துல பணத்தோட வந்துருவாங்க, பணம் கைக்கு வந்ததும் குழந்தை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அவங்க கையில கொடுக்கணும், இதான் நம்ம பாஸ் நம்ம கொடுத்துருக்கிற ஆர்டர்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா யாரு பாஸ்லாம் எனக்கு தெரியல. ஆக பணம் கொடுத்தாலும் அவங்க குழந்தைய கொன்னுங்கிற முடிவுல தான் இருந்தாங்க. அதனால அவங்க ஏமாந்த நேரம் பார்த்து குழந்தைய எப்படியாவது தூக்கிட்டு வந்துடணும், பணம் கொடுக்க வேணான்னு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் அண்ணன் பணத்தோட அங்க வந்துட்டாரு. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தானா அவங்க கொஞ்சம் ஏமாந்த நேரமா பார்த்து குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். அவங்களும் பின்னாடி என்ன துரத்திட்டு வந்தாங்க. என் அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை காப்பாத்தணும் தான் அண்ணன் கிட்ட பணத்தை தூக்கிட்டு ஓடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியுமே. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா, நீயே என் குழந்தைய கடத்திருக்க கூடாது. சார், என்ன சார் சொல்றீங்க? நான் குழந்தையை கடத்தினா? அண்ணா, நான் சார், என்ன சார் இது? அவன் உயிரை கொடுத்து குழந்தைய காப்பாத்தி கொடுத்துருக்கான், நீங்க திடீர்னு அவன் மேலேயே சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படுறதுதான் எங்க வேலை. சந்தேகப்பட்டாதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். இவன் மேல நான் ஏன் சந்தேகப்படுறேன்னா, குழந்தைய கடத்துற ஆட்களை தனக்கும் தெரியும்னு சொல்லி உங்களையும் அங்க கூட்டு போய் விசாரிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது குழந்தைய அதே ஆட்களை வச்சு இவனே ஏன் கடத்திக்க கூடாது? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? சார், என்ன சார் இது? திடீர்னு வந்து அவன் தான் கடத்திருப்பான்னு சொல்றீங்க. அவன் எதுக்காக சார் அந்த மாதிரிலாம் செய்யணும்? அப்படி செய்யறதுனால அவனுக்கு என்ன லாபம்? குழந்தை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வந்ததுல இருந்து இந்த குழந்தைக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரு, உறவுகளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு நாங்க தெளிவா விசாரிச்சிட்டோம். அந்த விஷயத்துல பார்த்தா நீங்க இந்த குழந்தைக்கு வளர்ப்பு தாய் தந்தை. உங்களுக்கும் இவனுக்கும் ஏற்கனவே சொத்து பிரச்சனை இருந்திருக்கு. இந்த சொத்துக்காகவும் உங்களை பழி வாங்கறதுக்காகவும் இவனே ஏன் இந்த குழந்தையை கடத்திருக்க கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இவனே இந்த பிரச்சனையில நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது அந்த சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனாலதான் கேட்கிறேன். நான் குற்றவாளின்னு சொல்லி என்னை என்கவுண்டர் கூட பண்ணுங்க, நான் வேணானே சொல்லல. ஆனா என் அண்ணனுக்கு துரோகம் பண்ணன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏற்கனவே நான் பண்ண பாவத்துக்கு தான் பரிகாரம் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னது அத்தனையும் சத்தியம் சார். ஆமா சார், என் தம்பி இந்த மாதிரி ஒரு காரியத்தில் செஞ்சிருக்க மாட்டான். நீங்க தயவுசெய்து உண்மையான குற்றவாளி யாருங்கிறத விசாரிச்சு கண்டுபிடிங்க சார். எல்லா கோணத்திலையும் விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை செல்வம். பிடிப்பட்டவன ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்கோம். அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் இவன் சொல்றதை நம்பலாமா வேண்டாமான்னு நாங்க முடிவெடுக்க முடியும். இந்த தடவையாவது எப்படியாவது குழந்தைய காப்பாத்திட முடியுமா? இல்ல போலீஸ் அன்னைக்கு வந்த மாதிரி வந்து ஏதாவது ஏடா கூடமா இடைஞ்சல் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்லவேளை நான் நினைச்சதுக்கு மாறா சரியான நேரத்துல அங்க வந்து குழந்தைய எங்களையும் காப்பாத்திட்டீங்க. எப்படி சார் சரியான நேரத்துக்கு அங்க வந்தீங்க? அதுதான் போலீஸ். புகை நுழைய முடியாத இடத்துல கூட போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். பணமா குழந்தையோட உயிரான்னு வரும்பொழுது எந்த ஒரு பேரண்ட்ஸும் பணத்தை கொடுத்து குழந்தைய மீட்க தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு நிலைய வேடிக்கை பார்க்கறது இல்ல போலீஸ்காரனோட வேலை. அதான் குற்றவாளிகளை பிடிக்கணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதனால தான் உங்களுக்கே தெரியாம நாங்க உங்களை ஃபாலோ பண்ணோம். அதான் குழந்தைய மட்டும் இல்லாம உங்களையும் எங்களால பத்திரமா மீட்க முடிஞ்சது. சார், நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது சார். போலீஸ் உங்கள் நண்பன் சொல்றோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? கடத்தலோட பின்னணியில இன்னும் யார் யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு சரியா தெரியல. பிடிப்பட்டவங்க கிட்ட ஸ்டேஷன்ல விசாரணை நடந்துட்டு இருக்கு. சட்டப்படி குழந்தையோட அம்மா கிட்ட ஒப்படைக்கணும். அதனால நீங்களும் ஸ்டேஷனுக்கு வரணும். இப்போதைக்கு வாசுவை பாத்துக்கிறதுக்கு இங்க யாரும் இல்ல. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். அவங்களாம் எனக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க வந்தோடனே நான் வந்துடுறேன் சார். சரி, அவங்க வந்த உடனே நீங்க உடனே கிளம்பி வாங்க. நான் வரேன், வந்துருங்க. யோ, இங்க வாயா. சார், பெட்ல இருக்கிறவனை கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. வெளியே எங்கேயாவது போயிட போறான். எஸ் சார்.